ஹே காய்ஸ், வெல்கம் டு கதை சுருக்கம். இன்னைக்கு நம்ம இந்த 8 ஷோ அப்படின்ற சூப்பரான ஒரு வெப் சீரிஸ் தான் பார்க்க போறோம். இந்த வெப் சீரிஸோட கான்செப்ட் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் அண்ட் ஸ்குவிட் கேம் ரெண்டையும் கலந்த மாதிரியான ஒரு வெப் சீரிஸா தான் இருக்க போகுது. பட் இது கொஞ்சம் டிஃப்ரெண்டாவே இருந்துச்சு. இந்த சீரிஸோட கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சேம் ஸ்குவிட் கேம் மாதிரியே தான். எப்படின்னா, ரொம்ப அளவுக்கு அதிகமா கடன் வாங்கிட்டு அதை திருப்பி கொடுக்க முடியாம ஒவ்வொருத்தருக்கும் பயந்து ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்கவங்க, அண்ட் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் வாழ்க்கையில முன்னேறவே முடியாம இருக்கிறவங்க, வாழ்க்கையில கஷ்டத்தை மட்டுமே பார்த்துட்டு இருக்கவங்க, இவங்க எல்லாருக்குமே ஒரு ஸ்டேஜுக்கு மேல என்னடா லைஃப் இது போது, இத்தோட எல்லாத்தையும் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கக்கூடிய டிசிஷன் தான் சூசைட். இப்படி அவங்களோட அந்த வாழ்க்கையை முடிச்சுக்கிற போற அந்த ஒரு செகண்ட்ல உங்களுக்கு தேவைக்கு அதிகமான பணம் உங்க அக்கௌண்ட்ல டெபாசிட் ஆகுது. கூடவே ஒரு மெசேஜும் இருக்கு, நீங்க இந்த கேமை விளையாடுனீங்கன்னா இதை விட இன்னும் ரொம்ப அதிகமான பல கோடிக்கணக்கான பணம் உங்க அக்கௌண்ட்ல டெபாசிட் பண்ணப்படும் இப்படின்னு ஒரு ஆஃபர் கொடுத்தா, இந்த சிச்சுவேஷன்ல இருக்கவங்க, இந்த மனநிலைமையில இருக்கவங்க அந்த கேமை எப்படி விளையாடுவாங்க, எவ்வளவு எக்ஸ்ட்ரீமுக்கு போறாங்க அப்படின்றத எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பாக்குற மாதிரியான ஒரு வயலண்டான வெப் சீரிஸ் தான் தி 8 ஷோ. இப்போ வாங்க இந்த சீசன் 1 எபிசோட் 1 பார்க்கலாம். ஓப்பனிங் சீன்லயே ஒரு பெரிய ரிவருக்கு மேல இருக்க பாலத்துல ஒருத்தர் ரெண்டு எதையோ யோசிச்சுட்டு இருக்காரு. ரொம்பவே பதட்டமாவும் பயந்த மாதிரியும். இவர் பேர் தான் ஜின்சோ. இவர் இப்படி நிக்கிறத பார்த்தாலே தெரியுது இவர் சூசைட் பண்ணிக்க போறாரு அப்படின்ட்டு. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு எதனால இவர் இப்படி சூசைட் பண்ணிக்க போறாரு அப்படின்றத காட்டுறாங்க. ஜின்சோவோட ஃப்ரெண்ட் இவர்கிட்ட சொல்றாரு, இந்த மாதிரி நீ ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணேன்னா உனக்கு நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், நீ எப்படியாவது கொஞ்சம் அமௌண்ட் அரேஞ்ச் பண்ணி கூட அதை நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல போடலாம், அப்படி போட்டா உனக்கு நிறைய ப்ராஃபிட் வரும், நீ கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட ஜின்ஷுவும் நிறைய பேர்கிட்ட கடன் வாங்கி அவங்க ஃப்ரெண்டு கிட்ட கொடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்றாரு. பட் இவரோட ஃப்ரெண்ட் என்ன பண்றாரு, அந்த எல்லா பணத்தையும் எடுத்துட்டு ஓடி போயிடுறாரு. அவர் எங்க இருக்காருன்னே கண்டுபிடிக்க முடியல. ஜின்ஷுவும் எவ்வளவோ ட்ரை பண்றாரு, அவருக்கு மெசேஜ் பண்றாரு, கால் பண்றாரு, எதுக்குமே ரெஸ்பான்ஸ் இல்ல, அவரை கண்டே பிடிக்க முடியல. இப்படி இருக்கும்போது தான் ஒரு நாள் அவர் ஃப்ரெண்டு கிட்ட இருந்து மெசேஜ் வருது, இந்த மாதிரி உன்னோட பணத்தை என்னால தர முடியாது, என்ன மன்னிச்சிரு அப்படின்ற மாதிரி மெசேஜ் பண்ணிருக்காரு. இது பார்த்த உடனே இவருக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, பணத்தை எப்படி கொடுக்கறதுன்னு தெரியல. ஏன்னா இவர் ஒரு சூப்பர் மார்க்கெட்ல சாதாரணமா கிளீன் பண்ற ஒர்க் தான் பாக்குறாரு. இவர் வாங்குற சம்பளம் என்னமோ 9,000 ரூபாய் தான். பட் இவர் வாங்கின கடன் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா 80 லட்சம் ரூபாய் வாங்கியிருக்காரு. இவர் வாங்குற இந்த சம்பளம் இவரோட தேவைகளுக்கே பத்தாது. இப்படி இருக்கும்போது இந்த 80 லட்சம் ரூபாயை இவரால எப்படி கொடுக்க முடியும்? இதனால என்ன பண்றாரு, பார்ட் டைம் ஜாப் எல்லாம் போலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பில்டிங்ல இருக்க கிளாஸ் எல்லாம் கிளீன் பண்ணுவாங்க இல்லையா, அந்த ஒர்க்குக்கு போறாரு. பட் இதுக்கு முன்னாடி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதனால இது இவரால ஒழுங்காவே பண்ண முடியல. அதனால வேலையை விட்டு இவரை நிறுத்திடுறாங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய வேலைக்கெல்லாம் போறாரு. பட் அந்த எல்லா வேலையிலுமே ரிஜெக்ட் ஆயிடுறாரு. ஃபைனலா இப்போ இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல சின்ன சின்ன வேலையெல்லாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி வேலை பார்த்துட்டு இருக்காரு. அப்படி பார்த்துட்டு இருக்கும் போதுதான் இவருக்கு கடன் கொடுத்திருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் வந்துட்டு என்னோட கடன் எப்ப கொடுப்ப அப்படின்னு சொல்லி ரொம்பவே டார்ச்சர் பண்றாங்க, ரொம்ப அவமானப்படுத்துறாங்க, கெட்ட வார்த்தை எல்லாம் பேசுறாங்க. இதெல்லாம் தாங்கிக்க முடியாத ஜின்ஷு என்ன பண்றாரு, ரொம்பவே பேடா ஃபீல் பண்ணிட்டு வீட்டுக்காவது போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. இங்க வந்து இங்கேயாவது நிம்மதியா இருக்கலாம்னு பார்த்தா இங்கேயும் ஹவுஸ் ஓனர் வந்து ரொம்பவே டார்ச்சர் பண்றாரு. எப்ப வாடகை கொடுப்பா, இல்லைன்னா வீடை காலி பண்ணு அப்படி இப்படின்னு ரொம்பவே பேட் வேர்ட் யூஸ் பண்ணி பேசுறாரு. அப்படி பேசிட்டு இருக்கும்போது தான் வெளியிலயும் அந்த கடன் கொடுத்தவங்க மறுபடியும் வந்து அவங்களும் ரொம்பவே அசிங்கப்படுத்துறாங்க. இப்படி இவருக்கு எல்லா இடத்துலயும் டார்ச்சரா நடந்துட்டு இருக்கனால இவரால வேலைக்கும் போக முடியல, நிம்மதியாவும் இருக்க முடியலன்றனாலதான் இந்த மாதிரி சூசைட் பண்ணி இறந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து இந்த பிரிட்ஜ்ல ஏறி நின்னுட்டு இருக்காரு. சரி குதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலை இப்படி தூக்கி வைக்கிறாரு. அப்பதான் இவரோட போனுக்கு ஒரு மெசேஜ் வருது. அது என்னன்னா $10 மில்லியன் வந்து இவரோட அக்கௌண்ட்ல கிரெடிட் ஆயிருக்கு. இதை பார்த்து இவர் ரொம்பவே ஷாக் ஆயிடுறாரு. அண்ட் அவருக்கு ஒரு மெசேஜும் வருது, இந்த மாதிரி நீங்க ஒரு கேம் விளையாடுனீங்கன்னா இன்னும் இதை விட அதிகமான அமௌண்ட் உங்க அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகும் அப்படின்ட்டு. இப்படி இவர் இந்த மெசேஜ் ஆச்சரியமா பார்த்துட்டு இருக்கும் போதுதான் ஒரு பெரிய கார் வந்து அவர் முன்னாடி நிக்குது. அவர் புரிஞ்சுக்கிறாரு, ஓகே இந்த கார்ல ஏறணும் போல அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி அவரும் அந்த கார்ல ஏறிட்டு நிறைய கொஸ்டின் எல்லாம் கேட்கிறாரு, என்ன கேம், எப்படி இருக்கும், நீங்க யாரு, என்ன இதுன்னு கேட்கிறாரு. பட் அந்த கார்ல இருந்து இவருக்கு எந்த ரெஸ்பான்ஸுமே வரல. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த கார் போய் ஒரு தியேட்டர் முன்னாடி நிக்குது. ஜின்ஷுவும் உள்ள போய் பாக்குறாரு. அங்க ஒரு டேபிள்ல ரெட் கலர் என்வலப் இருக்கு. ஒரு சைடு நிறைய பணம் இருக்கு, இன்னொரு சைடு 8 கார்டு அடுக்கி வச்சிருக்காங்க. ஜின்ஷுவும் அந்த என்வலப் ஓபன் பண்ணி பாக்குறாரு. பார்க்கும்போது அது கேமோட இன்ஸ்ட்ரக்ஷனா இருக்கு. அதுல என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா, உங்களுக்கு இந்த கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ண விருப்பம் இல்லைன்னா அந்த டேபிள்ல இருக்க பணத்தை எடுத்துட்டு நீங்க போயிடலாம், அப்படி இல்ல நீங்க பார்ட்டிசிபேட் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா நீங்க அதுல இருக்க கார்டு ஏதாவது ஒரு கார்டை சூஸ் பண்ணிட்டு உள்ள போங்க அப்படின்னு எழுதிருக்கு. அது மட்டும் இல்ல அந்த கேமோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் அதுல மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது என்னன்னா, நீங்க எவ்வளவு நேரம் உள்ள இருக்கீங்களோ அவ்வளவு நேரத்துக்கான அமௌண்ட் கால்குலேட் ஆகிட்டே இருக்கும். ஒன்ஸ் நீங்க இந்த கேமை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல் அமௌண்ட்டுமே உங்களுக்கு உங்க அக்கௌண்ட்ல கிரெடிட் பண்ணிடுவோம். நீங்க தங்குறதுக்கு இடமும் சாப்பிடறதுக்கு சாப்பாடும் நாங்க ஃப்ரீயா கொடுத்துருவோம். நீங்க என்ன பண்ணணும்னா கொடுத்திருக்க எல்லா ரூலையும் ஃபாலோ பண்ணி ப்ராப்பரா விளையாடணும். இன்கேஸ் நீங்க அங்க இருக்க ஏதாவது ஒரு ரூலை பிரேக் பண்ணிட்டீங்கன்னா
பார்த்தீங்கன்னா, உங்களோட ஏர்ன் பண்ணியிருக்க அமௌண்ட்லேருந்து ஹாஃப் ஆஃப் த அமௌண்ட் வந்து நாங்க ரெடியூஸ் பண்ணிருவோம் அப்படின்ற மாரி அதில மென்ஷன் ஆயிருக்கு. இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறமா ஜின்ஷு யோசிச்சுட்டு இருக்காரு. போலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்பதான் அவர் ஃபோன்ல நெறைய நோட்டிஃபிகேஷன்லாம் வந்துட்டே இருக்கு. அது என்ன நோட்டிஃபிகேஷன்னா, கடன் குடுத்தவங்க தான் நீ கடன திருப்பி குடுக்காத ஒவ்வொரு நேரத்துக்கும் நாங்க இவ்ளோ அமௌண்ட் எக்ஸ்ட்ரா போட்டுட்டே இருப்போம் அப்படின்ற மாரி மெசேஜ் அனுப்பிட்டே இருக்காங்க. இதையெல்லாம் பார்த்த இவரு வெளியிலேருந்து நம்ம இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறதுக்கு உள்ள போய் கேமாவது விளையாண்டு நெறைய அமௌண்ட் சம்பாரிச்சு இந்த கடனெல்லாம் அடைச்சிரணும் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிட்டு, அங்க இருந்த கார்ட்ல 3ஆம் நம்பர் கார்ட செலக்ட் பண்ணிட்டு உள்ள போறாரு. இவரு ஒரு பெரிய ஹால்க்குள்ள வந்திருக்காரு. இவரு உள்ள வந்தோனே இந்த டோர் லாக் ஆயிடுது. இங்க உள்ள பார்த்தீங்கன்னா, பிக் பாஸ் வீடு மாரியே செட் பண்ணியிருக்காங்க. ஸ்விம்மிங் பூல் இருக்கு, நெறைய ஷாப்ஸ் இருக்கு, ப்ளே ஏரியா இருக்கு அண்ட் முன்னாடி ஒரு பெரிய பில்டிங் இருக்கு. அதுல 8 ஃப்ளோர் இருக்கு. இவரு 3ஆம் நம்பர் கார்டு சூஸ் பண்ணனால 3rd ஃப்ளோர் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு 3rd ஃப்ளோர் போயிட்டு அந்த கார்ட டோர்ல இன்சர்ட் பண்றாரு. டோரும் ஓப்பன் ஆயிடுது. உள்ள போய் பார்த்தா ரூமே எம்ப்டியா இருக்கு அண்ட் ஒரு ஸ்லைடிங் டோர் போட்ட விண்டோ இருக்கு. பட் அந்த விண்டோ ஓப்பன் பண்ணவே முடியல. அண்ட் ஒரு பெரிய ஸ்க்ரீன் இருக்கு. அதுல 0ன்னு மென்ஷன் ஆயிருக்கு. பக்கத்துலயே இன்டர்காம் இருக்கு அண்ட் நெறைய சிசிடிவி கேமராஸ்லாம் இருக்கு. அங்க ஒரு லிஃப்ட் மாரி ஒரு செட்டப் இருக்கு. அங்க பார்த்தீங்கன்னா ஷூஸ் அண்ட் யூனிஃபார்ம் ஒரு ரூல் புக் இருக்கு. அந்த ரூல் புக் எடுத்து படிக்கிறாரு. அதுல ஃபர்ஸ்ட் ரூல் என்ன போட்டிருக்காங்கன்னா, நீங்க போட்டிருக்க ட்ரெஸ் உங்களோட பர்சனல் திங்ஸ் எல்லாத்தையுமே இந்த லிஃப்ட்ல வச்சிரணும். அண்ட் அவங்க குடுத்துருக்க யூனிஃபார்ம தான் போட்டுக்கணும். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா, நீங்க இன்டர்காம்ல ஆர்டர் பண்ணிக்கலாம். நீங்க ஆர்டர் பண்ண திங்ஸ்க்கான அமௌண்ட் வந்து உங்க ஏர்னிங்ஸ்லேருந்து மைனஸ் ஆயிடும். அண்ட் நீங்க எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்றத இந்த ஸ்க்ரீன்ல பார்த்துக்கலாம். இன்கேஸ் வெளியிலேருந்து ஏதாவது ஆர்டர் பண்றீங்க அப்படின்னா, வெளியில ஒரு இன்டர்காம் இருக்கு. அதுல தான் நீங்க ஆர்டர் பண்ணணும். அண்ட் இந்த ஷோ எல்லாமே மிட் நைட்ல தான் நடக்கும். ஸோ மிட் நைட்ல நீங்க ரூம விட்டு வெளிய போகக்கூடாது. பகல்ல நீங்க வெளிய போய் பார்த்துக்கலாம். அண்ட் இங்க இருக்க எந்த கேமராஸுமே நீங்க பிளாக் பண்ணக்கூடாது. அண்ட் உங்களுக்கு ஃபுட் அக்காமடேஷன் ஃப்ரீயாவே கிடைச்சிரும் அப்படின்ற மாரி நெறைய ரூல்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஃபைனலா நீங்க இதுல இருக்க ஏதாவது ஒரு ரூல பிரேக் பண்ணா கூட நீங்க ஏர்ன் பண்ணியிருக்க அமௌண்ட்லேருந்து ஹாஃப் ஆஃப் த அமௌண்ட் வந்து மைனஸ் பண்ணிருவோம் அப்படின்ற மாரி மென்ஷன் ஆயிருக்கு. இது படிச்சு முடிச்சோனே லைட் எல்லாம் பிளிங்க் ஆயிட்டே இருக்கு. பயங்கரமா ஃபிளாஷ் லைட்லாம் அடிச்சிட்டு இருக்கு. உடனே ஃபோன் எடுத்து பார்க்குறாரு. பார்க்கும்போது தான் டைம் வந்து 11:59 PM இருக்கு. புரிஞ்சுக்கிறாரு ஷோ ஸ்டார்ட் ஆக போகுது போல அப்படின்னு சொல்லிட்டு வேக வேகமா அவர் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு ஷோக்கு ரெடி ஆயிட்டு இருக்காரு. போட்டிருந்த ட்ரெஸ், பர்சனலா கொண்டு வந்த திங்ஸ், ஃபோன் எல்லாத்தையுமே அந்த லிஃப்ட்ல வச்சுறாரு. லிஃப்ட்டும் க்ளோஸ் ஆயிடுது. என்ன பண்ணணும்னு தெரியாம ஸ்க்ரீனை பார்க்குறாரு. பார்க்கும்போது தான் 30,000 வந்திருக்கு. அண்ட் அகைன் 1 மினிட்க்கு அப்புறம் பார்க்குறாரு 60,000 ஆயிருக்கு. அண்ட் அகைன் அனதர் 1 மினிட்க்கு அப்புறம் பார்க்குறாரு 90,000 ஆயிருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு இவரே கால்குலேட் பண்றாரு. நம்ம எதுவுமே பண்ண வேணாம் போலயே, நம்ம இப்படி சும்மா நின்னுட்டு இருந்தாலே போதும் போலயே அப்படின்னு சொல்லிட்டு இவரோட மணி க்ரோ ஆகுறத பார்த்து ரொம்பவே ஹாப்பி ஆகுறாரு. இந்த மாதிரி அமௌண்ட் வந்துட்டே இருந்தா ஒரு நாளைக்கு நம்ம எவ்வளோ சம்பாதிக்கலாம், எவ்வளோ நாள்ல கடன் அடைச்சிடலாம், எவ்வளோ நாள் இங்க இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய மனக்கணக்கு போட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காரு. இப்படி இருக்கும்போது தான் கொஞ்சம் நேரத்துல இவருக்கு ரெஸ்ட் ரூம் போகணும் போல இருக்கு. அப்போ அதனால டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. அப்பதான் அந்த ரூல் ஞாபகம் வருது. ரூமை விட்டு வெளியே போகக்கூடாதுல்ல ஷோ டைம்ல. ஸோ அது ஞாபகம் வந்தனால உள்ள வந்துடுறாரு. வந்து இன்டர்காம் எடுத்து நான் இந்த மாதிரி ரெஸ்ட் ரூம் போகணும், எப்படி போகணும், அதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. பட் அங்கிருந்து எந்த ஆன்சருமே வரல. என்ன பண்றதுன்னே தெரியாம ரூல் புக் எடுத்து அகைன் படிக்கிறாரு. அப்ப படிக்கும்போது தான் ரொம்பவே குளிருது. சரி புரிஞ்சுக்கிறாரு. நம்ம இங்க ஏதாவது வேணும் அப்படின்னா இங்க ஆர்டர் பண்ணி தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்காம் எடுத்து எனக்கு பிளாங்கெட் வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. அப்படி கேட்கும்போது அங்க இருக்க டிஸ்பிளேல 10,000 அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே ஆகுது. என்னன்னா வெளியே ஒரு பொருள் 100 ரூபாய்க்கு நம்ம வாங்குறோம்னா அப்படியே இங்க 100 மடங்கு ஜாஸ்தியா 10,000 ரூபான்னு போட்டிருக்காங்க. இதை பார்த்த இவரு ஐயோ வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கார்ட்போர்டும் அண்ட் ஒரு நியூஸ் பேப்பர் தென் எம்டி வாட்டர் பாட்டில் வேணும் அப்படின்ற மாதிரி ஆர்டர் பண்றாரு. இவர் வாங்கியிருக்க இந்த கார்ட்போர்டில் விரிச்சு படுத்துட்டு மேலே நியூஸ் பேப்பரை பொத்தி படுத்துக்கிறாரு. அண்ட் இவர் வாங்கியிருக்க வாட்டர் பாட்டிலில் வந்து யூரின் பாஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கிறாரு. அப்படியே அன்னைக்கு நைட்டு முடிஞ்சுட்டு மார்னிங் எந்திரிச்சு பார்க்குறாரு. அப்படி பார்க்கும்போது அந்த டிஸ்பிளேல பல லட்சக்கணக்கான அமௌண்ட் வந்து இவர் அக்கௌண்ட்டில் ஆட் ஆயிருக்க மாதிரி டிஸ்பிளே ஆகிட்டு இருக்கு. இது ரொம்பவே ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருக்காரு. அப்போதான் வெளியிலேருந்து ஏதோ சத்தம் கேட்குது. என்னன்னு வெளியே வந்து பார்க்குறாரு. பார்க்கும்போது இவர மாதிரி நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ண வந்திருப்பாங்களே அவங்கெல்லாம் நிற்கிறாங்க. எல்லாருமே இன்ட்ரடியூஸ் ஆயிக்கிறாங்க. அண்ட் அவங்களோட யூனிஃபார்ம்லேயே அவங்களோட ஃப்ளோர் நம்பர் போட்டிருக்கு. அண்ட் அங்கே இருக்க எல்லா பொருளுமே போய் பார்த்துட்டு இருக்காங்க. நிறைய ஃபுட்டெல்லாம் இருக்குது. அதெல்லாம் சாப்பிடலாமான்னு போய் பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது தான் தெரியுது அது எல்லாமே ஃபேக்காக இருக்குது. எதுவுமே ரியலாக இல்லை. புரிஞ்சுக்கிறாங்க நமக்கு ஏதாவது வேணும்னா இங்கே ஆர்டர் பண்ணி தான் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அங்கே இருக்க மெயின் கிளாக்ல இவங்க வரும்போது 24 hours மென்ஷன் ஆயிருக்கும். பட் இப்போ பார்த்தா 35 hours அப்படின்னு சொல்லி ஓடிட்டு இருக்கு. இதை பார்த்து இவங்க இந்த கிளாக்ல எப்படி டைம் இன்க்ரீஸ் ஆயிருக்கும் அப்படின்றது தெரியாம ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் இந்த இன்டர்காம் எப்படி வேலை செய்யும் அப்படின்றதும் தெரியாம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் ஃப்ளோர் 6ல இருக்கவரு நான் சிகரெட் ஆர்டர் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்டர்காம் எடுத்து சிகரெட் அண்ட் லைட்டர் ஆர்டர் பண்றாரு. அதே மாதிரி ஒரு கேட்ட பொருள் வந்துருச்சு. ஸோ ஆர்டர் பண்ண பொருள் வந்துருச்சு. பட் இந்த பொருளுக்கான அமௌண்ட் எப்படி டிடெக்ட் ஆயிருக்கு அப்படின்றது தெரியாம இந்த ஃப்ளோர் 2ல இருக்கவங்க அவங்களோட டிஸ்பிளே போய் பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது எந்த ஒரு அமௌண்ட்டுமே டிடெக்ட் ஆகல. அப்பதான் ஃப்ளோர் 7ல இருக்கவரு சொல்றாரு, நீங்க இங்க மெயின் டோர்ல இருக்க இன்டர்காம்ல ஏதாவது நீங்க ஆர்டர் பண்ணீங்கன்னா நம்ம டிஸ்பிளேல இருக்க அமௌண்ட் வந்து மைனஸ் ஆகாது. அதுக்கு பதிலாக இங்க மெயின் டோர்ல இருக்க இந்த டைம் தான் மைனஸ் ஆகுது. பாருங்க 2 மினிட்ஸ் மைனஸ் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இதுக்கப்புறமா எல்லாருமே குரூப்பா சேர்ந்து நம்ம என்ன மாதிரி திங்ஸ் எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிட்டு கொஞ்சம் திங்ஸ் வந்து ஆர்டர் பண்ண போறாங்க. அது என்னன்னா டாய்லெட்க்கு தேவையான பொருட்கள் மாதிரி ஆர்டர் பண்ணியிருக்காங்க. பக்கெட், டாய்லெட் பேப்பர் அண்ட் கார்பேஜ் பேக், வாட்டர் பாட்டில் இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருக்காங்க.
ஆர்டர் பண்ண பொருள் வந்த உடனே எல்லாருமே பக்கெட் எடுத்துட்டு வேகமா ஓடிடுறாங்க அவங்க ரூமுக்கு. ஏன்னா நைட் இருந்து அவங்க ரெஃப்ரெஷ் ஆகல இல்லையா? ஸோ அதனால போயிட்டு டாய்லெட்லாம் போயிட்டு ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வராங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அகைன் எல்லாருமே கீழ வந்து பார்த்துட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே ரொம்பவே பசிக்குது. ஏன்னா நைட்லேருந்து இன்னும் சாப்பிடல. அப்பதான் டிஸ்கஸ் பண்றாங்க. சாப்பாடு வரும் அப்படின்னு சொன்னாங்களே, ஏன் இன்னும் வரல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது தான் அப்பதான் ஃப்ளோர் 8ல இருக்க செரான்ற பொண்ணு ரொம்பவே இன்னசென்ட்டா சொல்றாங்க. ஆமாப்பா நேத்து நைட்டு எனக்கு 8 மீல் கிட் வந்துச்சு. நான் அது எனக்குன்னு நெனச்சுட்டு நான் கொஞ்சம் மட்டும் சாப்பிட்டுட்டு மீதி எல்லாத்தையுமே குப்பையில போட்டுட்டேன். ஆனா அந்த 8 வாட்டர் பாட்டில்ல இருந்த தண்ணி யூஸ் பண்ணி தான் நான் குளிச்சுட்டேன் அப்படின்ற மாரி இன்னசென்ட்டா சொல்லிட்டு இருக்காங்க. இத கேட்ட மத்த எல்லாருமே ரொம்பவே கடுப்பாயிட்டு, உங்களுக்கே தெரிய வேணாமா? உங்களோடது ஒண்ணு தான் மத்த எல்லாமே மத்தவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டுன்னு சொல்லி ரொம்பவே கடுப்பா கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, "எனக்கு என்னப்பா தெரியும்? நானும் உங்கள மாரி தான். புதுசா தானே வந்திருக்கேன். எனக்கு எப்படி தெரியும்?" அப்படின்ற மாரி அவங்க கன்ஃபெஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இது கேட்டதுக்கு அப்புறமா தான் ஃப்ளோர் 7ல இருக்கவரு சொல்றாரு, எல்லாமே டாப் ஃப்ளோர்ல இருந்தது அடுத்தடுத்த ஃப்ளோருக்கு பாஸ் ஆயிட்டுருக்கு. ஸோ ஃப்ளோர் 8 எடுத்ததுக்கு அப்புறமா தான் அடுத்தடுத்தவங்களுக்கு பாஸ் ஆகும். அவங்க நேத்து ப்ராப்பரா எடுத்துட்டு பாஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே சாப்பாடு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அண்ட் எல்லாருமே சேர்ந்து ஃப்ளோர் 8ஓட ரூமுக்கு போய் பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த ரூம் ரொம்பவே பெருசா இருக்கு. அது மட்டும் இல்ல அவங்க நெறைய திங்ஸ் வாங்கி அவங்க ரூம டெக்கரேட் பண்ணி வச்சிருக்காங்க. ரொம்பவே லக்ஸூரியா இருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இவங்க எப்படி இதெல்லாம் வாங்குனாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிஸ்ப்ளேய பார்க்குறாங்க. பார்த்தா இங்க இருக்க எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக். என்னன்னா, அவங்களுக்கு ஒரு செகண்டுக்கே கோடிக்கணக்கான ரூபாய் வந்து அவங்க அக்கவுண்ட்ல கிரெடிட் ஆயிட்டிருக்கு. இது எல்லாருமே ரொம்ப ஷாக்கிங்கா பார்த்துட்டு இருக்காங்க. அண்ட் இப்படியே இந்த ஷாக்கிங்கோடவே இந்த சீசன் 1 எபிசோட் 1 இங்க முடியுது. நெக்ஸ்ட் நான் உங்கள எபிசோட் 2ல மீட் பண்றேன். இந்த எபிசோட் 1 மட்டும் தான் கொஞ்சம் லென்த்தியா போயிடுச்சு. ஏன்னா எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்ணணும் இல்லையா? அதனால தான். அடுத்தடுத்த எபிசோட்ஸ்லாம் வேற லெவல்ல இருக்க போகுது. மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்காக சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அண்ட் கூடவே இருக்க குட்டி பெல் ஐகான கூட பிரஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.